ஒரு காலத்தில் யார் பெரியவர் வல்லரசு என்பதை தீர்மானிப்பதற்கு கடற்படை இருந்தவர்கள்தான் வல்லரசு என்கிற ஒரு காலம் இருந்தது. அது மாதிரி விமானப்படை என்பதுதான் வல்லரசை பெரியவர்களை தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தது. பின்னர் அணுவாயுதமாக மாற்றம் பெற்றது. நாம் வாழ்கிற இந்த காலத்தில் பலமான ஊடக கட்டமைப்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் வல்லரசு என்கிற ஒரு சூழல் நிலைமை உருவாகி இருக்கிறது. ஊடகங்கள் என்பது ஒரு காலத்தில் தகவல்களை சேகரித்து பகிர்ந்து பதிவு செய்து பகிரக்கூடிய ஒரு நிலையை செய்து கொண்டிருந்தது. இப்பொழுதெல்லாம் சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உருவாக்குகின்ற நிலைமைக்கு ஊடகங்கள் மாறி இருக்கிறது. ஊடகங்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கை வாழ் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் உலக முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் சக்தி வாய்ந்த ஊடகங்கள் அவர்களிடம் குறைவு என்கிற ஒரு உண்மை உள்ளது. இந்த சமூக வலைத்தளங்களின் பரவல் வருகைக்கு பிறகு இந்த இடைவெளியை, சக்தி வாய்ந்த ஊடகம் இல்லாமையை முஸ்லிம் சமூகம் கச்சிதமாக சரியாக பயன்படுத்தினார்கள் அவ்வப்போது என்கிற நல்ல புள்ளி விவரங்களும் அடுத்தவர்களிடம் அது தொடர்பான நல்ல அபிப்பிராயங்களும் உண்டு. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமான கவலையான செய்தி என்னவென்றால், அண்மை காலமாக இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் அதற்கே உரிய உச்ச பயனில் இருந்து கொஞ்சம் தூரமாய் நகர்ந்து செல்வதை உணர முடிகிறது. சகோதரர்களே, சில வீடியோக்கள் பதிவுகள் வைரலாக்கப்படுகிறது. சமூகத்தின் மொத்த பிரச்சனையும் ஒரு பூனையாக மாறுகிறது, ஒரு டீ கிளாஸ் ஆக மாறுகிறது. ஒரு சில வீடியோக்கள் அதுவாக வைரல் ஆகிறது. அது ஒரு ஆன்மீக உரையாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல் தலைவரின் பேச்சாக இருக்கலாம், அல்லது சமூகத்தில் பொதுவாக இருக்கிற ஒரு மனிதனின் பேச்சாக இருக்கலாம். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்வியல் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டவர்கள். எல்லாவற்றும் இந்த விரல்கள் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும், இந்த நகங்கள் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும், இந்த முடி அல்லாஹ்விடம் பேசும், எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்விடம் சாட்சி செல்லக்கூடியது என்பதை நம்பிய சமூகம். எனவே நாங்கள் இது தொடர்பாக எங்களின் நடத்தைகளை மீள்பரிசீலனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் வருமானத்திற்கான ஒரு தளமாக மாறிய பின் எல்லோரிடத்திலும் ஒரு அறிமுகம் தேவைப்படுகிறது. இந்த இரண்டும் வருகிற பொழுது தகவல்களை கையாள்வதில் ஒரு கூட்டு பொறுப்பும் சமூக பொறுப்பை மறந்து செயற்படக்கூடிய சூழலுக்கு நாங்கள் எல்லோரும் தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த சபையில் மாற்று மதத்த ஒரு சகோதரர் ஒரு முஸ்லிம் சகோதரருடைய சமூக வலைத்தள பக்கத்தை பற்றி விசேடமாக புகழ்ந்து பேசினார். மகிழ்ச்சியாக உள்ளே இருந்தது. ஆனால் பலருடைய விடயங்கள், நாங்கள் பொதுமக்களும் சில ஆன்மீகத்தின் பேரினால், கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் வாழ்கிற நாடு பல்லின சமூகங்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுத்தளத்தில் ஆன்மீக உரைகள் சில வெளியே வருகின்றன. ஜமாத்துக்களுக்கு மத்தியில் இருக்கிற பிடிவாதமும் முரண்பாடுகளும் மிக மோசமாக ஆன்மீக பணி செய்யக்கூடியவர்களை நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்கள் யார் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். இன்னார் இன்னார் முனாஃபிக் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு அத்தனை தகுதியும் உள்ளவர்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்களை தண்டிக்க வேண்டாம். ஏனென்றால் வெளியில் உள்ளவர்கள் பேசிக்கொள்வார்கள், முஹம்மத் தன்னோடு உள்ளவர்களையே கொலை செய்கிறார் என்று இஸ்லாத்திற்கு ஒரு அவப்பேர் வந்துவிடும் என்பதற்காக ஒரு விடயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கைவிடுறாங்க. இன்றைக்கு சமூகத்தில் இஸ்லாத்தை கேலி சித்திர மிக மோசமாக, இஸ்லாம் இவ்வளவு முரண்பாடுகளும் மோசமான சிந்தனைகளும் வக்கிரமங்களும் நிறைந்த தீனா என்று யோசிக்கிற அளவுக்கு உட்கட்டமைப்பு மோதல்கள் வெளியில் வருவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, இது ஒரு ஆலோசனை அபிப்பிராயங்களை தவிர ஒரு உறுதியான முடிவாக இங்கே பதிவு செய்யவில்லை. கண்ணியமிகு சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். அந்த தீன் அழகாக காட்டப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆன்மீக பணி செய்கின்றவர்கள் அரசியல் பாணியில் சமூக வலைத்தளங்களை கையாளக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இலங்கையிலே, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் ஒரு ஜமாத், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலிம் அல்லது ஏதாவது
ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பள்ளிவாயல், யாராவது ஒருவரினால் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் ஒரு சகோதரர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு பழி தீர்க்கும் இடமாக சமூக வலைத்தளங்களை கையாள்வது என்பது ஒரு மாற்று மதத்தவர் பார்ப்பார், ஒரு இந்து பார்க்கலாம், ஒரு கிறிஸ்தவர் பார்ப்பார், இன்னும் ஒருத்தர் பார்ப்பார். மிக கவனமாக நேரடியாக அந்த மனிதரை தாண்டி, அந்த ஜமாத்தை தாண்டி யோசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் முனைய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்படுத்தப்படுறாங்க. மலைகளுக்கு சொந்தமான மலக்கு வந்துட்டார்கள். என்ன செய்யணும் என்று கேட்கப்படுது. நீங்கள் அனுமதி தந்தால் இவர்களை நசுக்குவதற்கு தயார். காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், வலியோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் இதுவரைக்கும் காணாத முகங்கள் தொடர்பாக யோசிக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்களை கண்டதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர்களை தண்டித்து விட வேண்டாம், அவர்களின் சந்ததியினரில் இருந்து நல்லவர்கள் உருவாகலாம். பிறக்கவே இல்லை. அவர்கள் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்தார்கள், இங்கே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவர் என்று இந்த முகத்தை நோக்கி நான் யோசித்துக் கொண்டேன். இதுவல்ல இஸ்லாம். இதை தாண்டி வெளியில் நாங்கள் அந்த வட்டத்தை தாண்டி யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, சமூக வலைத்தளங்களில் இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தி விட வேண்டாம். ஒரு பக்கத்தில் நாங்கள் எங்களை வலுப்படுத்துகிறோம், பலப்படுத்துகிறோம் என்று நினைத்துக் கொள்ளலாம். இன்னொரு பக்கத்தில் நாங்கள் இஸ்லாத்தையும் இந்த சமூகத்தையும் பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பயர வேண்டும். அல்லாஹு தஆலா பக்குவமாக இதை பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை எடுத்து பாருங்கள். எல்லா ஹதீதுகளும் பெரும்பாலும் பெயர்களோடு வரும். ஆனால் குறைகள், தவறுகள் தொடர்பான ஹதீதுகள், ஒரு மனிதர் வந்தார், இப்படி கேட்டார், அப்படியே வரும். 1400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நாகரிகத்தை சஹாபாக்கள் கையாண்டார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலுல்லாஹ், நான் அழிந்து விட்டேன், என்ன பிரச்சனை? பகல் பொழுதில் மனைவியோடு நான் உடலுறவு கொண்டு விட்டேன். அவருடைய பெயர் வரவில்லை, நான் அழிந்து விட்டேன். எல்லா இடங்களிலும் பெயர் சொன்ன சஹாபாக்கள், ஒரு மனிதர் வந்தார். இன்னொரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் வந்தார், நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். இந்த நாகரிகத்தை பாருங்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, இஸ்லாத்தின் அழகு என்பதே அதன் நடத்தை சார்ந்தது. சமூக வலைத்தளங்களில் அல்லாஹ்வுக்காக இந்த தீனையும் இந்த சமூகத்தையும் அடுத்தவர்கள் தவறாக நினைக்கக்கூடிய பதிவுகளில் இருந்து நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா தூரப்படுத்த வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, இந்த சமூகம் எல்லா நேரங்களிலும் பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய சமூகம் மாதிரியே பல சமூக வலைத்தளங்களின் பதிவுகளும் பேச்சுகளும் நடத்தைகளும் இருக்குது. இந்த சமூகம் எந்த நேரமும் பிரச்சனைகளோட இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி ஒரு பார்வையை உண்டாக்குது. அப்படி அல்ல, நிறைய நல்ல விடயங்கள் நடக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். இதா கால ரஜுல் ஹலகன் நாஸ், ஒரு மனிதர் சொல்கிறார், மக்கள் எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க, சமூகம் நாசமா போயிட்டு, இந்த மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அவர்தான் மனிதர்களை அழித்தவர் போன்றாவார். அவர்தான் மனிதர்களை அழித்தவர் போன்றாவார். என்ன பிரச்சனைகளின் ஒரு பாவத்தை சிறுமைப்படுத்துகின்ற மனோநிலை உருவாகும். எல்லா இடத்திலையும் பரவலா நடக்குது, எல்லோரும் செய்யற தவறு தானே, இது பெரிய ஒரு பிரச்சனை இல்லையே, அப்படி என்கிற பாவத்தின் விபரீதங்களும் பாரதூரமும் மனித உள்ளங்களில் அற்பமாக தெரிகிற நிலை பகிரங்கமாக எல்லாவற்றையும் பேச முனைகிற பொழுது வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன செய்தி. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த இடங்களில் மிக கவனமாக ஒரு சந்தர்ப்பத்தில் சில ஆன்மீக உரைகளை பார்க்கிறோம். பாவங்களை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அந்த பாவத்தின் ஆழ அகலங்கள் பட்டிமன்றங்கள் போன்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு அரைவாணி, ஒரு அலி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தாயிஃபை நீங்கள் வெற்றி கொண்டால், பெண்களோடு பேசியிருக்கிறார் அவர் அலி, தாயிஃபை நீங்கள் வெற்றி கொண்டால் தாயிஃபில் உள்ள பெண்கள் தொடர்பாக பேசுகிற பொழுது அவர்களின் முன்பின் அழகுகளை வர்ணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியர்களை பார்த்து சொல்றாங்க, இதுக்கு பிறகு இவர் வீட்டுக்கே வந்துடக்கூடாது,
இதற்கு பிறகு இவர் வந்துவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, எந்த நேரமும் சமூகம் அழிந்து விட்டது, இந்த சமூகம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை இந்த சமூகத்தில் பல தனி மனிதர்கள், குழுக்கள், இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், பல பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் சில தவறுகள், கஷ்டங்கள், சங்கடங்களும் உள்ளன. அவைகளை நிவர்த்தி செய்வதற்கான நாகரிகமான நல்ல முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் கண்ணியமிகு சகோதரர்களே. அதே போன்று இன்னும் ஒரு இறுதியான ஒரு அம்சம், எனக்கு தெரிஞ்சதெல்லாமே வெளியில வரணும், நான் கற்றதெல்லாமே பதிவு செய்யப்படணும் என்று நினைக்கிறது அறியாமையின் உச்சகட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகவல், ஒரு செய்தி, இந்த தகவல் என்னென்ன விபரீதங்களை ஏற்படுத்தும், என்ன தாக்கங்களை கொண்டு வரும், என் தீன், என் சமூகம் தொடர்பாக மாற்று அபிப்பிராயங்கள் என்ன வகையில் வரும், இதனால் இது பேசப்படுவதனால் விளைவுகளின் தன்மை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டே தகவல்கள் கையாளப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னாடி சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து 2 அறிவுகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஒன்றை தெளிவாக மக்களுக்கு சொல்லிவிட்டேன், இன்னும் ஒன்றை நான் சொல்லவில்லை, அது சொல்லப்பட்டால் என் கழுத்து துண்டிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அது ஆட்சி அதிகாரங்களோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில விஷயங்களை தெரிந்திருந்தும் மறைத்தார். ஏனென்றால் அது வெளிப்படுத்தப்பட்டால் ஃபித்னா பெருசா இருக்கும், அதனுடைய அந்த தாக்கம் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்கும். எனவே அறிந்ததெல்லாம் தெரிந்ததெல்லாம் பகிரப்பட வேண்டும் என்கிற புரிதலில் இருந்து நாங்கள் வெளியே வரணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூக வலைத்தளங்களை முறையாக கையாளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பயந்து இந்த தீனுக்கும் இந்த சமூக பாதுகாப்பையும் நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் மீறாத விதத்தில் கருத்து பரிமாற்றக்கூடியவர்களாக, பயன்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.